செவிகளில் கேள்விப்படாத இந்த மாதிரி ஒரு காரியங்களை கர்த்தர் செய்வார். நாம் சிந்திக்காத, பார்க்காத, கேள்விப்படாத மகத்துவமான காரியங்களை தேசத்திலே கர்த்தர் செய்வார். நம்ம எல்லாம் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் எல்லாருக்காக சிலுவையில் அவர் மரித்தார். ஓகேயா? கர்த்தர் நல்லவர். அதனால மீண்டும் ஒரு விஷயம், எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம ஆண்டுடைய நமக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்குள்ளாய் நம்ம கடந்து போகலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை இந்த வருடத்திலே தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்து அந்த வசனத்தை நம்ம தியானிப்போம். சகரியா இருங்க. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஆமென். எடுத்தவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி போட்டிங்களா? ஓகே, சரி. எல்லாம் வாசிக்கலாமா? எல்லாம் வாசிக்கலாம். வாசிங்களேன். நான் அதுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நாம் அதை எப்படி சொல்லணும்னா, சொல்லுங்க, கர்த்தர் எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பார், எங்கள் நடுவில் மகிமையாக இருப்பார். சொல்லுங்க, கர்த்தர் எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பார், எங்களை சுற்றிலும் மகிமையா இருப்பார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்தில் நாம் எல்லாரும் வாய்களை திறந்து இந்த புது வருடத்திலே கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக கர்த்தரை நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாம் ஆமென். கர்த்தருடைய சகரியா 2:5க்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பார், எங்கள் நடுவில் மகிமையாய் இருப்பார். ஆமென். ஃபயர் வால். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நல்லா கவனிய. ஒரு அக்கினி மதில் அப்படிங்கும் பொழுது நீங்க பாருங்க, ஒன்று நமக்கு பாதுகாப்பு, ஒன்று நமக்கு பாதுகாப்பு. ரெண்டாவது கர்த்தர் சொல்றார் பாருங்க, எந்த சத்துரும் வந்து என்ன செய்ய முடியாது, உள்ள புக முடியாதபடி எல்லா பக்கங்களிலும் பார்த்தீங்கன்னா சுற்றி, அப்படின்னா நம் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் அநேக பகுதிகள் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏரியான்னு சொல்லுவாங்க பாருங்க. நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் நம்மளை உண்டாக்கினவருக்கு எப்பவுமே பாருங்க, நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. அதனால் அவர் என்ன செய்யறார், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார்னா, நம்மை சுற்றிலும் ஆமென் அவர் மதிலாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவன் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்போ நீங்கள் நல்லா கவனிய. அவர் சுற்றிலும் மதில் அப்படிங்கும் பொழுது, அக்கினி மதில் அப்படிங்கும் பொழுது, கர்த்தர் எப்பவுமே அக்கினி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக தேவ பிள்ளைகளோடு கூட இருந்தார். இந்த சகரியா புஸ்தகம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 முக்கியமான காரியங்கள் இந்த சகரியா புஸ்தகத்தில் இருக்கு. ஒன்று பாருங்க, ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாக தேவனுடைய பிள்ளைகளை சகரியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உற்சாகப்படுத்துகிறார், தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி. ரெண்டாவது, மெசியாவாகிய கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து அவர் தீர்க்கதரிசனம். இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா இந்த சகரியா புஸ்தகத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டில். ஆனால் இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிய, இந்த புதிய உடன்படிக்கையில், புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நம்மையே ஆலயமாய் மாற்றிட்டார். ஒன்று, ஆமென், இயேசு வாக்கு சொன்னபடியே, தீர்க்க தரிசனத்தின்படியே பிறந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்து, ஆமென், நம்முடைய பாவங்களை மன்னித்து இன்னைக்கு நம்மை வந்து ஒரு ஆலயமாய் மாற்றி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்கிறாரு, வாசமாக இருக்கிறார். நல்ல கவனிங்க. இப்போ நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த அக்கினி நம்மை சுற்றி இருக்கிறது. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? நம்மளை சுற்றி என்ன இருக்கு? ஆமாம். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நம்ம ஒன்று விசுவாசிக்கணும். ஒன்று என்ன செய்யணும், நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா ஆமென், அந்த மகிமையை நம்ம என்ன செய்ய முடியும், காண முடியும். இந்த வருஷம் நீங்கள் கவனிங்க, கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு வந்து அக்கினி மதிலாக இருக்கிறேன், நான் இருக்க போகிறேன்னு சொல்ல அவர் வந்து இருக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டில் வந்து அப்படி வாக்கு தத்துவம் சொன்னார், ப்ராமிஸ் பண்ணார். புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில் இப்போ நம்மையே ஆலயமாய் மாற்றி நம்மை சுற்றிலுமா என்ன இருக்காரு, அக்கினியாக இருக்கிறார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ வாசிங்க பார்க்கலாம். சகரியா 9:8 வாசிங்க. சகரியா 9:8 வாசிங்க. பாருங்க, சேனையானது புறப்படும் பொழுதும் வரும் பொழுதும், சொல்லுங்க, புறப்படும் பொழுதும், மக்களே வாயத்தன்னு சொல்லுங்க, புறப்படும் பொழுதும் வரும் பொழுதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவது இல்லை, அதை என் கண்களாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன கை கத்துங்க பார்க்கலாம், எவ்வளவு அற்புதமான பாருங்க. இதெல்லாம் ஜனங்களுக்கு இந்த மாதிரி வசனமெல்லாம் கண்ணில் படாது. ஏன்னா கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட வெளிப்பாடெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அவர் சொல்றாரு பாருங்க, ஏற்கனவே உபாகமத்தில் சொல்றாரு, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், போகையில் வாசி பக்கத்தை சொன்ன, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, போகையிலும் ஆசீர்வதிப்பிட்டு இருப்ப. இப்ப தேன் கூட்டில் எந்த பக்கம் இனிக்கும்? பக்கம் சொல்லுங்க, உன் வாழ்க்கையே ஆசீர்வாதமானது. புரியுதா உங்களுக்கு? இது எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க? உங்க வாழ்க்கையே ஆசீர்வாதமான வாழ்க்கை. அவர் தான் சொல்றாரு, இந்த சேனை புறப்படும் பொழுது நான் ஆசீர்வதிப்பேன், திரும்பி வரும்பொழுது ஆசீர்வதிப்பேன், என் ஆலயத்தை கவனிய காக்கும்படி அதை சுற்றிலும் பாளையம் வச்சிருக்காராம். கர்த்தர் பாளையம் இறக்கி நம்மளை பாதுகாக்கிறவர். அப்போ அந்த பாளையத்தில் யார் இருக்கா? தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய பணிவிடையின் ஆவியா இருக்கிறார்கள். நல்ல விசுவாசிங்க. ஆமென். உங்க மன இது எப்பொழுதுமே இருக்கு. போன வருஷமே இருந்தது, இந்த வருஷமே இருக்கும், அடுத்த வருஷமே இருக்கும். உங்கள் ஜீவன் உள்ள காலம் எல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரமே தொடரும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, பாளையம் உன்னை சுற்றிலும் என்ன இருக்கு? நீ தேவனுடைய ஆலயம், உங்களை சுற்றி என்ன வச்சிருக்காரு? ஒரு பாளையத்தை வச்சிருக்காரு, அக்கினி மதில வச்சிருக்கிறாரு. உங்க கண்கள் திறக்கணும். மனுஷன் சொன்னது, அவன் சொன்னது, இவன் சொன்னது, இதுக்கெல்லாம் பயப்படுறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். நல்ல வார்த்தை உங்களுக்கு ஒரு புஷ்டி, நல்ல வார்த்தை ஔஷதம். நற்செய்தி உலர்ந்த எலும்புகளை என்ன செய்து புஷ்டியாக்குது. ஆமென். இந்த நல்ல காலை வேளையிலே கர்த்தர் உங்களை ஆமென் ஆசீர்வதிக்கிறார். இந்த நல்ல செய்தி உங்களை புஷ்டியாக்கும். ஆமென். அப்ப சொல்றாரு, உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலா நான் இருக்கிறேன், உன்னை சுற்றிலும் தேவ தூதர்களை பாளையம் இறக்கி வச்சிருக்கிறேன். அவர் சொல்றாரு பாருங்க, ஒடுக்குகிறவன் உன்னிடத்தில் என்ன செய்யதில்லை, கடந்து வரவே முடியாது. அவங்களோட கடந்து வரவே முடியாது. ஒடுக்குகிறவன் உன்னை சுற்றி என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். நான் அப்படிதான் வச்சிருக்கேன், அவன் வரமாட்டான். ஒடுக்குகிறவர்கள், மனதை ஒடுக்குகிறவர்கள், ஆவியை ஒடுக்குகிறவர்கள், வார்த்தையிலே உங்களை ஒடுக்கிடுவாங்க, செயல்களில் உங்களை ஒடுக்குவாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்களை உங்க எல்லைகளிலே வர முடியாதபடி என்ன செஞ்சிருக்காரா, பண்ணியிருக்காரு. மக்களே, நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுடைய சந்தோஷத்துக்காக ஒன்று சொல்றேன். உங்களை சுத்தி கர்த்தர் எப்படி இருக்காரு சொல்லுங்க? எல்லா பகுதியிலும். ஆமாவா? ஆனா நாமளும் என்ன செய்யக்கூடாது, ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஒரு பகுதி மட்டும் அணைச்சு விட்டுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடக்கூடாது. என்ன வருமா மக்களே, புரியுதா உங்களுக்கு? அவரு உங்களை சுற்றி எப்படி இருக்காரு? நீங்களா கொஞ்சம் தண்ணி எடுத்து என்ன செய்யறது, கொஞ்சம் ஒரு பார்ட்டை, புரியுதா உங்களுக்கு? எந்த பார்ட்டுக்குள்ள நீங்க அனுமதிக்கிறீங்களோ அந்த பார்ட்டுக்குள்ள அவன் என்ன செய்ய முடியும்? மக்களை கவனிக்கிறீங்களா? அதிகாரம் உங்க கையில் இருக்கு. நீங்கள் அதிகாரிகள், ஆளுகை செய்கிறவர்கள். அவர் சிஸ்டம் எப்படி வச்சிருக்காருன்னா, ஒரு துஷ்டன் உனக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. துன்மார்க்கனுடைய எல்லையில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இதுதான் சிஸ்டம். ஆனா நீங்களா போய் துன்மார்க்கன்ட்ட பழகுனீங்கன்னா அங்க நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 144:14 வாசிங்க சீக்கிரம். சங்கீதம் 144:14 சீக்கிரம் வாசிங்க. எல்லாம் பாருங்க, நல்ல சத்தமா வாசிங்க பாருங்க. எங்கள் எருதுகள், நல்ல சத்தமா சொல்லுங்க, எங்கள் எருதுகள் பலத்தவைகளா இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடிபோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரல். ஆமென். கர்த்தர் கை தட்டுங்க பார்க்கலாம். என்ன பாருங்க, அல்லேலூயா. அன்னைக்கு எருதுகள் அப்படின்னா அது ஒரு பிசினஸ். ஆமென் சொல்லுங்க. நீங்க செய்கிற பிசினஸ் எல்லாம் பெருகுமா, பலமுள்ளதா இருக்குமா, ஆசீர்வாதமா இருக்குமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்ப பாருங்க, அடுத்து சொல்றாரு,
சத்துரு ஆமென் உட்புகுதல் இல்லை. ஆமென். சத்துரு உட்புகவே முடியாது. சத்தமா கைகளை வச்சு சொல்லுங்க, சத்துரு என் வாழ்க்கைக்குள்ளே உட்புக முடியாது. அதான் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். நல்லா கவனிக்க, கெஞ்சுவான். வந்து பக்க சொல்லுங்க, கெஞ்சுவான். பக்க சொல்லுங்க, கெஞ்சுவான், கொஞ்சுவான். விட்டுறாத. எதிர்த்து நின்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். நல்லா கவனிங்க மக்களே, நம்முடைய கண்கள், நான் சொல்றேன், எப்படி இந்த நம்ம லிட்டரலா இப்படி ஒரு சரீர பிரகாரமான காரியத்தை பார்க்கிறோமோ அது போலவே ஆவிக்குரிய நம்ம உலகத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16, 17 இந்த 2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். இருங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16, 17 வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 6, 16, 17. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். சொல்லுங்க. உங்களை நம்ம ஆலயத்தை சுற்றி கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? பாளையம் இறக்கி இருக்காரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீ சொல்ற நீ கண்ணுல பாக்குற அந்த கண்ணுல பாக்குற அந்த பாளையத்தை விட நீ கண்ணால பார்க்க முடியாத உன்னை சுற்றி இருக்கிற பாளையம் பெரிய பாளையம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன நல்ல ஆண்டவர் பாருங்க. இப்ப சொல்றாரு, அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை என்ன செய்யுங்க, திறந்தருளும் என்றான். உடனே கண் திறந்தது. வாசிங்க. உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். வேலைக்காரன் சரீரபரமான பார்க்கறான். அவன் சொல்றான், ஐயோ பெரிய சேனையோடு சத்துருக்கள் வந்திருக்கிறார்கள். பாருங்க, தேவ ஆவியை பெற்றவன் எப்படி சொல்றான் பாருங்க. பதறல, பயப்படல, அசால்ட்டா சொல்றாரு, சாதாரணமா சொல்றாரு. நல்லா கவனிங்க. தேவ ஆவியை பெற்றவன், நல்லா கவனிங்க, தேவனிடத்துல சாதாரணமா பேசுவாங்க. நல்லா கவனிங்க. தேவ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்பவுமே ஆவியில நிறைஞ்சிருக்கவங்க கர்த்தர்ட்ட சாதாரணமா பேசுவாங்க. நம்ம ஜெபம் பண்றோம் பாத்தீங்களா, சாதாரணமா தான் இருப்போம். கர்த்தர்ட்ட வந்தோன்னே பிதாவே. ஏன் எங்கேயாச்சும் ஏசி இப்படி ஜெபம் பண்ணார பார்த்தீங்களா? இல்லை. ஏன்னா அவர் எப்பவுமே பரிசுத்த ஆவியில் என்ன செஞ்சாரு? அவர் நிறைந்திருந்தார். அவர் சொன்னாரு, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். அவர் சொல்றாரு, உங்களுக்காக. யாருக்காக? உங்க விசுவாசத்துக்காக. அவர் சொல்றாரு, பிதாவே, எப்பொழுதுமே நீங்க ஜெபத்தை என்ன செய்யுங்க, என்னோட தான் கூட இருக்கீங்க. ஆனா இவங்க விசுவாசத்துக்காக என்ன செய்யறேன், இப்படி நான் ஜெபம் பண்றேன். அவனும் அந்த விசுவாசப்படி ஜெபம் பண்ணு சொல்லி அவர் அண்ணாந்து பார்த்து பிதாவை பார்த்து அவர் ஜெபம் பண்ணி லாசரவே என்ன செஞ்சாரு, வெளியவான்னு சொன்னாரு. வந்துட்டு. ஆனா இந்த கூட்டம் இல்லைன்னா ஏசு எப்படி ஜெபிச்சிருப்பாருன்னா, அவர் போற போக்கில் லாசரே கம் ஆன் கம் அவுட் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அவர் போய்ப்பார், வந்திருப்பார். இதுதான் எங்கேயுமே வந்து நீங்க அங்க பாருங்க, எங்கேயும் அவங்க ஜெபம் பண்ற பாருங்க. அவர் சர்வசாதாரணமா ஜெபிக்கிறாரு. எப்படி சிம்பிளா ஜெபிக்கிறாரு. அவங்கள விட நம்மள்ட்ட இருக்கவங்க பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இவன் கண்ணை என்ன செய்யுங்க, திறந்து. உடனே கர்த்தர் என்ன செஞ்சாரு சொல்லுங்க, கண்ணை திறந்துட்டார். நான் சொல்லட்டுங்களா, ஒரு ஊழியக்காரன் சொல்றது நீ நம்பினீங்க, அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். ஆமென். உங்களை நடத்துகிற உங்க ஊழியக்காரன் சொல்றதை நீ முதல்ல நீ நம்பணும். அதை வந்து கர்த்தரே சொன்னதா வேதம் தான் சொல்லுது. நாங்கள் உங்களிடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்த பொழுது நீங்கள் அதை கர்த்தருடைய வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டபடினால் நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. அதான் இம்பார்ட்டன்ட். சபைக்கு வரீங்க, ஆனா அந்த வார்த்தை என்ன செய்யறது இல்ல, கேட்கறது இல்ல. நல்லா இருப்பீங்கன்னு சொன்னா ஒரு ஆமேன்னு சொல்றது இல்ல. புரியுதா உங்களுக்கு? ஏன்னு சொன்னா நீங்க கண்ணுல பாக்குறது என்னன்னா உலகத்தில் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொன்னா உங்க வீட்டுக்காரர் முகம் வருது. நடக்காது பாஸ்டர், நடக்காது. யார் வேணாலும் மாறுவாங்க, இவர் என்ன செய்ய மாட்டாரு, மாறவே மாட்டாருங்க. நீ நல்லா இருப்பீங்க பிரதர், உங்க மனைவி முகம் வருது, முடியாது பிரதர்.
நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு, அது உண்மையாகவே இருந்தாலும் என் ஆவியில உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பாரு. ஆமென். அவர்களுக்கு ஒரு மேன்மையான உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப இந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த வேலைக்காரன் கண்ணை அப்ப கண்ணு திறக்குது அப்படின்னா நல்ல கவனியா, அவன் கூடவா இருந்தான்? இல்லைங்க, அவங்க பார்வையற்றவனா இருந்தானா? அவன் பார்வை இல்லாதவனா இருந்தா அதை பார்த்து தானே சொல்றான். அங்க வந்திருக்க பெரிய கூட்டம் என்ன செஞ்சிருக்கு? திரளான பேர் இருக்காங்க. கண்ணு பார்க்குது. என்ன கண்ணு பார்க்குது? நல்ல கவனிய, மாமிசத்தின் கண் அவனுக்கு திறந்து இருக்கு. ஆவிக்குரிய கண் என்ன செய்யல? நீங்க திறக்கல. நல்ல கவனிய. இப்போ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தோன்னே இப்போ என்ன செய்ய, சரீர பிரகாரமான கண் க்ளோஸ் ஆகி ஆவிக்குரிய கண் என்ன செய்யுது? திறக்கு. சபைக்கு வந்தீங்கன்னா ஆவிக்குரிய கண் திறக்கணும். சபைக்கு வந்தா அதுக்கு தான் இங்க கர்த்தர் கொண்டு வராரு. அதான் இயேசு சொல்றாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும், அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வீர்கள். ஆவியோடு தொழுது கொள்கிறது மனக்கண் திறந்து ஆராதிப்பது. கண்கள் திறக்கப்பட்டவன் நான் சொல்லுகிறேன். பிலேயாம் சொல்றான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. கண் திறந்தவனுக்கு தெரியுங்க. உங்கள் கண்ணு திறந்தா தெரியும், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம். உங்களை பாதுகாப்பது தான் அவருடைய நோக்கம். உங்களை வாழ வைப்பது தான் அவருடைய நோக்கம். உங்களுக்கு தேவைகள் எல்லாம் தருவது தான் அவருடைய நோக்கம். அது உங்களுடைய கண்கள் திறக்கணும். அது உங்களுடைய கண்கள் திறக்கணும். கர்த்தர் நல்லவர். உட்புகுதல் கிடையாது. நல்லா சொல்றேன் கவனிங்க. கர்த்தரை விசுவாசிக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நஷ்டம் உட்புகாது, வேதனை உட்புகாது, பாழாக்குறவன் உட்புக மாட்டான். அவர்களுக்கெல்லாம் அனுமதி இல்லை. ஏன் இதை நான் உறுதியாக சொல்றேன்னா, ஏற்கனவே அந்த ஆவிக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். மிஞ்சி வராதே என்று கட்டளையிட்டு இருக்கிறார். இதுக்கு மேல நீ போகாதே என்று கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். அதை யோபு விவரிச்சு சொல்றாரு. நீ பிசாசு சொல்றான், நீ அவனை சுற்றி என்ன செஞ்சிருக்கீங்க? வேலி அடிச்சு வச்சிருக்கீங்க. அவன் வர்றதில்ல, நீங்க தான் வா வான்னு கூப்பிடுறது. புரியுதா உங்களுக்கு? வா வான்னு கூப்ப, ஏதோ ஒன்று பார்க்க வேண்டியது, ஏதோ ஒன்று கேட்க வேண்டியது, அவனையே சிந்திச்சுட்டு இருக்க வேண்டியது கிடையாது. புரிஞ்சு? கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிங்க, வார்த்தை விசுவாசிங்க. புரியுதா மக்கள் உங்களுக்கு? எப்போ பார்த்தாலும் அவனையே கூப்பிட்டு இருக்காங்க சில பேர். பாருங்க, ஜெபத்தில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுனா 3/4 மணி நேரம் அவனையே கட்ட வேண்டியது. அவனுக்கு நமக்கு என்னது சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கர்த்தர் சொல்றாரு, அவன் உள்ள உன் எல்லையிலே என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது. அவன் உட்புக முடியாது. துன்மார்க்கு உன் எல்லையில வருவதில்லை. இயேசுவின் நாமத்தில் சொல்ல, உங்களுடைய எல்லை எங்கும் சமாதானம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என் ஜனம் சமாதான தாவரணத்திலே குடியிருக்கும். ஆமே. கர்த்தர் நல்லவர். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்போ உடைய கண்களை கர்த்தர் திறந்த பொழுது அவனை சுற்றிலும் ஒரு பெரிய கர்த்தர் நல்லவர். சுற்றி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? பாளையம் இறக்கி, ஆமேன், அவளை பாதுகாத்து கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை சுற்றிலும் இந்த பாதுகாப்பு, ஆமேன், எப்போ வந்தது சொல்லுங்க பார்க்கலாம்? எப்போ வந்தது? நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிச்சு முடிச்சிங்க பாருங்க, அப்போ வந்தது. அப்படியா? எப்போ வந்தது? என்றைக்கு சிலுவையில் அவர் உனக்காக மரித்தார் என்பதை ஏற்றுக்கொண்டாயோ, ரட்சிப்பு உனக்கு கிடைத்ததோ, ரட்சகரை தொழுது கொள்ள ஆரம்பித்தாயோ, அன்றைக்கே அது வந்து விட்டது. அன்றைக்கு அது, ஆமா, அன்னைக்கு அந்த பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. ஆமென். இப்போ போகையிலும் ஆசீர்வாதம், வருகையிலையும் ஆசீர்வாதம், நின்னாலும் ஆசீர்வாதம், நடந்தாலும் ஆசீர்வாதம். எல்லாம் நீங்க வந்து ஒரு நதி பக்கம் சொல்லுங்க, நீங்க ஒரு ஆசீர்வாதமான நதி. நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. போகிற எல்லா பக்கங்களும் என்ன செய்வீங்க? ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கிறீங்க? இப்ப பாருங்க, கர்த்தர் எங்க வந்தாலும், நீங்க நல்லா கவனிங்க, கர்த்தர் எங்க வந்தாலும் அந்த அக்னி அவரை சுற்றி, அந்த லைட், நம்மளை சுற்றி அந்த ஒரு லைட். பவுல் வந்து அவர் வந்து சமஸ்துக்கு போறார். எதுக்கு போறாருன்னா, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய போகும்பொழுது கர்த்தர் அவரை சந்திக்கிறார். சந்திச்சோடனே அப்போஸ்தலர் 13 வாட்சி பார்த்தீங்கன்னா, பட்ட பகல்ல, சொல்லுங்க எப்ப? பட்ட பகல்ல, மதியான வேலை கர்த்தர் என்ன செய்யறா? அவனுக்கு வெளியரங்கமாகிறாரு. எப்படின்னா, மதியான வெளிச்சம் எப்படி இருக்கும்? மதியானம் எப்படி வெளிச்சம் இருக்கும்? நல்ல வெளிச்சமா இருக்கும் பாஸ்டர்.
பளிச்சுன்னு இருக்கும். சந்திக்கும் பொழுது அந்த வெளிச்சம், அவனை சுற்றி பிரகாசித்த வெளிச்சம் அந்த வெளிச்சத்துக்கு மேற்பட்டதா இருந்தது. சொல்லுங்க, அந்த வெளிச்சத்துக்கு மேற்பட்டதா இருந்தது. இயேசு பிறப்பை குறித்து தேவதூதர்கள் இறங்கி மேய்ப்பர்களுக்கு சொன்ன பொழுது லூக்கா 2:10 பொழுது அவர்களை சுற்றி என்ன செஞ்சது? வெளிச்சம் உண்டாயுது. அவர்களை சுற்றி என்ன செஞ்சது? வெளிச்சம் உண்டு. அப்போ எங்க தேவன், நல்ல கவனிய, எங்க தேவன் வெளிப்பட்டாலும் அதை சுற்றி என்ன செய்யுது? வெளிச்சம். அதை சுற்றி ஒரு ஒளி, அதை சுற்றி ஒரு அக்கினி. ஏன்? நல்ல கவனிய, ஏன் தெரியுங்களா? நல்ல கவனிய, தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகள் தன்னுடைய வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். தேவ பிள்ளை எப்போ எப்படி இருக்கணும்? வெளிச்சத்தில் இருக்கணும், லைட்ல இருக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும். நாம் இருளுக்குரியவர்களும் அல்ல, நாம் வெளிச்சத்துக்குரியவர்கள். அப்ப கர்த்தருடைய விருப்பம் என்னன்னா, தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கணும், அவருடைய வார்த்தையில நடக்கணும், அவருடைய ஆலோசனையில் நடக்கணும், அவருடைய திட்டத்தில் நடக்கணும். இதுதான் தேவனுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு பிரியம், இதுதான் ஆண்டோடைய ஒரு திட்டம். நல்ல கவனிய. அதனால தான் சொல்றாரு பாருங்க, நல்ல கவனிய. இப்போ எலிசா சொன்னபடி அந்த வேலைக்காரனுடைய ஒரு வகையில் அவன் வேலைக்காரன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி கூட இருந்தாலும் கூட அவன் அந்த தீர்க்கதரிசி விசுவாசித்த அளவுக்கு இவர் என்ன செய்யல? விசுவாசிக்கல. இன்னைக்கு நீங்க பாருங்க, நாம கர்த்தர் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற இந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை காண முடியாதபடி நம்ம அவிசுவாசம், நல்ல கவனிங்க, பிசாசு நம்முடைய அவிசுவாசத்துல நாம அனுமதி கொடுக்கறதுனால தான் அவன் நம்ம கண்ணை என்ன செஞ்சிருக்கானா? இருளாக்கி வச்சிருக்கிறான். கர்த்தருடைய காரியங்களே பார்க்க முடியாதவனா வச்சிருக்கான். வாசிச்சு பாருங்க, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியாகிய அவர்களுடைய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை என்ன செய்தான்? அப்ப உள்ள பார்க்கிற நம்ம கண் ஆவிக்குரிய ஒரு கண், மனது. சொல்லுங்க, மனது. சொல்லுங்க, மனது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, இந்த மனது, நல்ல கவனிய, ஆவியிலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், மனதை நம்ம புதிதாக்குறோம். மனது நீங்க பழசாவே இருந்ததுன்னா நீங்க தேவனுடைய பெரிதான நன்மைகளை நீங்க என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது, காண முடியாது. யாரெல்லாம் பெரிதான நன்மைகளை காண்கிறார்களோ, நல்ல கவனிய, காண செய்கிறார். முதல்ல மக்களை நல்ல கவனிய, கர்த்தருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கர்த்தருக்குள்ள ஒரு பெரிய கிருபை என்னன்னா, முதலாவது கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, உன்னை மனதிலே பார்க்க செய்கிறார், உன்னை முதல்ல ஆவியிலே பார்க்க செய்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசத்தை கர்த்தர் உனக்குள்ள உருவாக்குகிறார். ஆனா நீங்க மனதில் பார்த்துட்டா அது உங்களுக்கு வந்துடும். நீங்க மனதில் உங்க ஆசீர்வாதத்தை பார்த்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்துடும். ஆனா நம்ம மனதில் பார்க்க முடியல. ஏன்னா நமக்கு பிரச்சனை. பாருங்க, சில பேர் நல்ல மனைவி ஜெபம் பண்ணுவாங்க, அவங்கள வளர விட மாட்டாங்க. பாருங்க, நல்ல கணவன் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்கள வளர என்ன செய்ய மாட்டாங்க? விட மாட்டாங்க. பிள்ளைகள் நல்ல ஜெபம் பண்ண பிள்ளைகளை வளர என்ன செய்ய மாட்டாங்க? விட மாட்டாங்க. ஆமா, சில நேரத்தில் சின்ன பிள்ளைகளுக்கே தீர்க்கதரிசனம் சொல்ற வரமெல்லாம் இருக்கும், நல்ல ஜெபிக்கிற வரமெல்லாம் இருக்கும், ஆனா அவங்கள விட மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? என்னதான் படிச்சாலும் அவங்கள 1 மணி நேரம் ஜெபம் பண்ண வைக்கிறதுக்கு, 1 மணி நேரம் வேதத்தை வாசிக்க வைக்கிறதுக்கு, என்னதான் சமைச்சாலும் அவங்க ஜெபம் பண்றதுக்கு, கணவன் என்னதான் வேலைக்கு போயிட்டு அவங்க ஜெபம் பண்றதுக்கு, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவங்க மனதில் பார்க்க செய்கிறது கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம், ஆண்டவருடைய பிரசன்னம். இது நம்மளை என்ன செய்யுதுன்னா, நம்முடைய மனதை, நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க செய்வது. ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிட்டார் பாருங்க, அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு. அவனுக்கு குழந்தை இல்லை, வயசாயிருச்சு. அவர் சொல்றாரு, உன்னை கடற்கரை மணனத்தை என்ன செய்வேன்? பெருக செய்வேன். வானத்து நட்சத்திரத்தை போல உன்னை என்ன செய்வேன்? பெருக செய்வேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவரு ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. என்ன ஆண்டவர் என்னமோ சொல்றாரு, ஒன்றும் நடக்கிற மாதிரி காணோம். ஒரு நாள் ஆண்டவர் தேடி வர்றாரு, ஆபிரகாம் வா, என் கூட கொஞ்சம் வா அப்படிங்கிறாரு. அப்புறம் அவர் கூட போறாரு. ஆமேன். கடவுளோடு நடக்கிறது பாருங்க, ஏனோக்கு நடந்த இந்த மாதிரி தான் பாருங்க. அப்படி ஃப்ரீ. நம்ம ரொம்ப ஜெபத்தில நமக்கு ரிஸ்க் ஆக்கிட்டாங்க. புரியுது உங்களுக்கு? ஜெபத்தில என்ன செஞ்சுட்டாங்க? ரொம்ப பாரமாக்கிட்டாங்க. சில பேர் அதனால ஜெபிக்கிறதே இல்லை. போப்பா, என்னத்தை ஜெபிச்சு எடுத்தாச்சு. கர்த்தர் அப்படி இல்லைங்க. ஜெபம் அது அன்பின் உறவு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அன்பின் உறவு. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்குது, ரொம்ப ஜாலி. ஜெபம் ரொம்ப ஜாலி பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் வாப்பா,
ஏன்னா அவர் ஃப்ரெண்டு தானே. ஆபிரகாம் வந்து கர்த்தருக்கு சிநேகிதன். ஆமென். சிநேகிதன் தான் பேசுறாரு அவரு. சொல்லுங்க, ஜீசஸ் மை ஃப்ரெண்டு. சொல்லுங்க, இயேசு என்னுடைய நல்ல நண்பர், ஹோலி ஸ்பிரிட் என்னுடைய நல்ல நண்பர். அவர் அப்படிதான் கூப்பிடுவாரு. இப்போ நம்ம நாடகத்திலாம் பார்த்து அப்படி பழகிட்டோம். சாமுவேல் இப்படி வந்து நம்மளை கூப்பிடுவாரு. அவன் நல்ல கவனி, அவர் நமக்கு ஃப்ரெண்டு. அவர் கூப்பிடுறாரு, ஆபிரகாம் இங்க வா. என்ன ஆண்டவரே, வாப்பா, வா 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 வா, கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு வரலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லாரு, அந்த வானத்தின் நட்சத்திரங்கள் எல்லாம் பாரு அப்படிங்கிறாரு. அவர் அண்ணாந்து பார்க்குறாரு. நல்லா பார்த்தியா? இன்னும் நல்லா பாரு. பார்த்தா ஆண்டவரே, இன்னும் நல்லா பாரு. பார்த்தீங்கள எப்படி இருக்கு? என்னவே முடியல ஆண்டவரே, கொஞ்சம் என்ன அப்படின்னு இருப்பாரு. கொஞ்சம் என்ன அப்படி 1 2 3 4, ஐயோ என்ன ஒன்று என்ன முடியல. பார்த்தீங்கள என்ன முடியல, இது போல உன் சந்ததியை நான் பெருக செய்வேன். அத மனதுக்குள்ள கொண்டு வராரு. அதனால்தான் ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் கர்த்தர், நீ என்ன பார்க்கிற, நீ என்ன பார்க்கிறேன்னு கேட்கிறாரு. பொங்கி வழிகிற பானையை பார்க்கிறேன், மரங்களைப் போல மனிதர்கள் நடமாடுவதை பார்க்கிறேன். என்ன பார்க்கிற நீ? ஆமென். இப்போ நீங்க பார்க்கணும் அப்படின்னா நல்ல கவனிய, உங்க மனக்கண் திறக்கணும். ஆனா பிசாசுக்கு தெரியும், நீ மனசுல பார்த்துட்டா அதை நீ பெற்றுக்கொண்டுவ, அது உனக்கு வந்துடும். அதனால என்ன செய்யறான் இவன், என்ன செய்யறான், உங்க மனதை வசனத்துக்கு நேராக போக முடியாம, கர்த்தரை விசுவாசிக்க முடியாம உங்க மனக்கண்ணை கூடாக்கி எப்போ பார்த்தாலும் என்னன்னா பிரச்சனைகளை பார்க்கறது, போராட்டங்களை பார்க்கறது. புரியுதா உங்களுக்கு? கெட்ட சொப்பனங்களை கொடுக்கறது, கெட்ட யாராவது தேவையில்லாத நெகட்டிவ் வார்த்தைகளை கேட்க வைக்கிறது, உங்களை வந்து உங்களை செயலிழக்க பண்ணுகிற வார்த்தைகளை கேட்க வைக்கிறது, கெட்ட கனவுகளை உங்களுக்கு கொண்டு வர்றது. இதெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்குள்ள என்ன கொண்டு வந்துடுவான் அப்படின்னா, உங்கள் கண்ணை வந்து நல்லதையே பார்க்க முடியாமல் என்ன செஞ்சிருவான், பண்ணிடுவான். ஆனால் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவன் என்ன சொப்பனத்தை கொண்டு வந்தாலும், என்ன நெகட்டிவான வார்த்தை கொண்டானாலும், ஒரு காரியத்தில் உறுதியாக இருங்க, என்னை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாக இருக்கிறார், என்னை சுற்றிலும் தேவ தூதர்கள் பாளையம் இறக்கி இருக்கிறார்கள், சத்துரு உட்புக முடியாது, சத்துரு என்னை மேற்கொள்ள முடியாது. அவனிடத்தில் இருக்கிறதை காட்டிலும் என்னிடத்தில் இருக்கிறது பெரிய சேனை, என்னோடு இருக்கிறவர் அவர் பெரியவர். புரியுதா உங்களுக்கு சொல்றது? இந்த விசுவாசம் தான் ஆமென் நம்மளை மேல என்ன செய்யும், கொண்டு வரும். உங்களை குறித்து உங்களுக்கே நல்லது இல்லைன்னா வேற யாரும் உங்களை வந்து பிளஸ் பண்ண முடியாதுங்க. எப்ப பார்த்தாலும் கீழான எண்ணங்கள், எப்ப பார்த்தாலும் கீழான சிந்தைகள், இது வந்து உங்களுக்குள்ள இருக்கும் வரைக்கும் எவ்வளவு மேன்மையான காரியங்களை நீங்க கேட்டாலும் நீங்க என்ன செய்ய முடியாது, மேல வர முடியாது. அதான் உங்க மனது முதல்ல என்ன செய்யணும், புதிதாகணும். ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கு. நல்ல கவனிய, சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன கர்த்தர் நம்மளை வந்து ஆலயமா மாத்திருக்காரு, பாஸ்டர் அடிக்கடி சொல்றாரு ஆவியான உங்களுக்குள்ள வாழ்றான்னு சொல்றாரு. நான் இந்த மாதிரிலாம் இருக்கிறேன், எனக்குள்ள எப்படி வாழ்வார் நீங்க நினைக்கிறீங்க? நல்லா நீங்க கவனிய, உங்க ஆவி கர்த்தர் வந்து பாவத்துல வந்து வாழ மாட்டாரு. நல்லா புரிஞ்சுங்க, அவர் பாவத்தை பார்க்காத சுத்த பாவத்தில் இருக்கவே மாட்டார், பாவத்துக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அப்ப எப்படி உங்களுக்குள்ள இருக்காருன்னா, உங்க ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கு, உங்க ஆவி மீட்கப்பட்ட ஆவி. அதான் இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஆவியில தான் இப்ப பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவருடைய ஆவியை பரிசுத்தம் செய்து தேவ ஆலயமாய் மாற்றி உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். இப்ப வாசம் செய்து ஆவி மனதை உடையதா இருக்கிறதுனால இந்த ஆவியில் இருந்து பரிசுத்த ஆவியுடைய பலத்தோட நம்ம ஆத்துமாவை நமக்கு கீழ்ப்படுத்தணும். அதனால தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற, ஏன் தியங்குற, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு, பெரியவர் நம்மோடு இருக்கிறாரு, நீ பயப்படாத. அதான் அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் நிறைய உபகாரங்களை நமக்கு செஞ்சிருக்கிறாரு, இன்னும் செய்வாரு, இனிமேலும் செய்வாரு, அவர் கைவிடவே மாட்டாரு. ஆத்துமாவை அதனுடைய சத்தத்தை தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுத்தும்படியாக, நம்ம ஆவியிலே மறுரூபமாகும்படியாக, இதுக்குத்தான் பாருங்க நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். இதுதான் புத்தி உள்ள ஆராதனைன்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க மக்களே? அல்லேலூயா. ஏதோ புது வருஷம் தொடங்கிருச்சு, இந்த வருஷம் தான் என்னமோ கர்த்தர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற மாதிரி இல்லை. அவர் என்னைக்கு உங்களை பிள்ளையா உங்களை மாத்தினாரோ அன்னைக்கே உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டாரு.
அன்னைக்கே ஒரு வாக்குத்தத்தங்கள் உங்களுடையதான் மாறிடுச்சு. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி இருக்கிறாரு. இந்த பூமியில எத்தனை ஆண்டுகள் தீர்க்காயுசாய் கர்த்தர் உங்களை வைப்பார். நான் உங்க மேல 100 வயசுக்கு மேல பேசுறேன். ஆமென் சொல்லுங்க. உங்கள் வயதுக்கு தக்க பலன் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வயதுக்கு தக்க பலன் உங்களுக்கு இருக்கும். கழுகை போல வாழ வயதை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவார். உங்களுக்கு பலன் உண்டாகும். வாயை திறக்க மாட்டேங்க பாருங்க. பலன் உண்டாகும். பலன் தருவார். உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் சீயோனில் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் நல்லவர். சத்துரு உங்களை டேமேஜ் பண்ண முடியாது. டேமேஜ் பண்றான் அப்படின்னா நீங்க விசுவாசிக்கல. நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு பயப்படுறீங்க. ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தரை நம்பாம நீங்க கேட்ட சத்தத்துக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னா நீங்க கீழ்ப்படுறீங்க, பயப்படுறீங்க. என்னைக்கு அதான் நான் சொல்றேன் பாருங்க. என்னைக்கு மக்களை நல்லா கவனிக்க ஒரு காரியத்தை சொல்றேன். என்னைக்கு நீங்க வாய்களை திறந்து நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. நல்ல பரிசுத்த ஆவியுடைய பலத்துல உங்க வாயை திறந்து என்னென்னலாம் நீங்க அறிக்கையிடுறீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்நாளுக்குள்ள நீங்க பார்த்தே தீருவீர்கள். ஆமென். வாயை திறந்து நல்ல ஜீவனோடு பரிசுத்தாவுடைய பலத்துல வாயை திறந்து நீங்க எதையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் சொல்றீங்களோ அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நடக்கும். சத்தமா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஏற்ற வேளையில் அது விளைச்சலை உண்டாக்கும். உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு. எப்படி போடு? ஜெபத்துல, விசுவாசத்துல, உன் அறிக்கையில் அதை போற்று. அந்த விதையை போற்று. அந்த விசுவாசத்தை போற்று. அது ஏற்ற வேளையில் உனக்கு பலன் கொடுக்கும். ஆமென். நீங்க சொல்லுங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, சத்துரு என்னுடைய நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். இந்த புது வருடத்தில் கர்த்தர் நல்லவர். எத்தனையோ எதிர்பார்ப்புகள், எத்தனையோ கேள்விகள், வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், சமுதாயத்தில் எத்தனையோ விதமான மனதில் உங்களுக்கு குழப்பம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் என் ஜனங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன். நான் அவர்களை சுற்றிலும் மகிமையா இருப்பேன். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. மகிமை பாருங்க. நமக்கு ஆண்டவர் அவருடைய மகிமையே நமக்கு கொடுத்துட்டாருங்க. பாருங்க, நீங்க இன்னி வந்தீங்கன்னா இந்த பழைய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய மென்டாலிட்டியில நீங்க மனதை மாத்துங்க. முதல்ல கர்த்தர் நல்லவர். பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு, என் மகிமையை நான் யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். வாசிச்சு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48:11 வாசிங்க. என் மகிமையை நான் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேங்கிறாரு. யாருக்கு என் மகிமை எனக்கு தான். ஆமென். மகிமை அவருக்கு தான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவருக்கு தான் மகிமை. ஆனா அவருக்கு மாத்திரமே உரிய மகிமையை நல்ல கவனிய நமக்கு கொடுத்திருக்கிறாராம். வாசிங்க. யோவான் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் 17:22. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை கொடுத்துட்டாரு. இப்ப நீங்க தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அவர் சொல்ல, நான் என்ன செஞ்சிட்டேன், கொடுத்துட்டேன். என் மகிமையை எதுக்கு கொடுத்துருக்காராம்? நானும் நீரும் ஒன்றாயிருக்கிறது போல நானும் நீங்களும் என்ன செய்யறோம், அப்பாவும் இயேசு ஒன்றா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? இந்த மகிமைக்குரியவர்கள். இதுக்குள்ள யாரும் எல்லாம் இடையில என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது. இப்போ இவங்களோட போனால் அந்த மகிமை என்ன செய்யணும், நமக்கு வேணும். உடனே சொல்றாரு, அவங்களும் நம்மோடு இருக்கணும். அதுக்கு தானே இந்த உலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன், அதுக்கு தான் நான் உயிரை கொடுக்க போறேன். இது இயேசு மரிக்கிறதுக்கு முன்னால சொல்றது. நல்ல கவனிங்க. இப்போ நான் அந்த மகிமையை அவங்களுக்கு என்ன செய்யறேன், கொடுத்துட்டேங்கிறாரு. எப்போ பாருங்க இது நமக்கு உரித்தானது பாருங்க. வாசிங்க. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. ரோமர் 8:30 வாசிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கைகளை தட்டி பாங்கலாம். புரியுதா உங்களுக்கு சொல்ல? மகிமைப்படி பாருங்க. இப்போ பாருங்க, அப்போ மகிமை. இப்போ நமக்கு ஏன் இவ்வளவு விசேஷித்த காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்காருன்னா, நாம் தேவனால் மகிமைப்படுத்தப்பட்டவர்கள்.
யாருடைய கண்கள்லாம் திறக்குது? யாருடைய கண்கள்லாம் திறக்குது? அப்போ மகிமைப்படுத்தப்பட்டவங்கன்னா நல்ல கவனிய, இயேசு எங்க போனாலும் பாருங்க, நல்ல கவனிய, இந்த வெளிச்சம் அவரோடு கூட இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எங்க போனாலும் இந்த வெளிச்சம் எல்லா பக்கம் வரும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நம்ம இந்த ப்ரேயர் பண்ணும் பொழுது, நிறைய இடங்களில் செய்தி கொடுக்கும் பொழுது நிறைய பேர் வந்து சாட்சி சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, பார்க்கவே முடியாத ஒரு வெளிச்சத்தை நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் பார்த்தோம். நான் சொல்லட்டுங்களா, உங்களோட அந்த வெளிச்சம் இருக்கு. ஜீசஸ் சும்மா சொல்றீங்க நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம்னு சொல்லிட்டு, அவர் சொல்ல நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். கவனிக்கணுங்க, நல்ல கவனிங்க. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு. எதுக்கு சும்மா சொல்ல? அவர் சொல்ல, என் மகிமையை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என் மகிமை எங்கே இருக்கோ அங்க இந்த வெளிச்சம் இருக்கும். அதான் சொல்றாரு, ஒளி உங்களிடத்துல வந்திருக்கிறது. ஆமென். தேவனுடைய வெளிச்சம் உங்க மேல உதித்து இருக்கு. எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய ஒளி உண்மையில் உதித்து இருக்கிறது. என்ன ஒரு மேன்மையானவங்க நீங்க பாருங்க. அதான் சொல்ற, உனக்கு ஒப்பானவன் யார்? நீ மகிமை பொருந்திய தேவனுக்கு மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறார். உனக்கு ஒப்பானவன் இல்லைன்னு சொல்றாரு. எவ்வளவு மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு பாருங்க. ஆனா நாம எப்படி இருக்கிறோம் பாருங்க. நம்ம சிந்தை எப்படி இருக்கு பாருங்க, நம்ம பேச்சு எப்படி இருக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு அதுக்கு சம்பந்தம். ஏன்னா நம்புறது கிடையாதுங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புறது கிடையாது. சபைக்கு வர்றதோட சரி, என்ன ஆண்டவர் சொல்றாரு, என்ன பேசுறாரு, கர்த்தர் நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறாரு, எதுவுமே கேட்கறது இல்லை. ஓ ஜீசஸ், நல்ல கவனிய. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ இருக்கிற இடத்துல உன்னை சுற்றியும் என்னுடைய தூதர்கள் என்ன செஞ்சிருக்க, பாளையம் இறக்கி இருக்கிறார்கள். நான் உன்னை சுற்றி என்ன செஞ்சிருக்கேன், அக்கினி மதிலா இருக்கிறேன். ஏன்? நீ என்னுடைய ஆலயம். ஆலயம் அப்படின்னாவே நல்ல கவனிய, மகிமை தங்குகிற இடம். அல்லேலூயா. இந்த மகிமை இதெல்லாம் நீங்க கண்ணுல பார்க்கணும்னா, நான் நிறைய நேரத்தில் பார்த்து பாருங்க, நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ணி பார்க்கும் பொழுது என் கண்ணுல என்னோட ரூமை பார்க்கவே முடியாதுங்க. அப்படியே ஒரு வெண்மையா ஒரு பனி போல அப்படியே அந்த இடத்த மூடி இருக்கும், நல்லா பார்க்க முடியாது. தான் கர்த்தர் சொல்றாரு, மகிமை என் ஆலயத்தை நிரப்பு. சாலமோன் 1000 பலிகளை செலுத்துறான் பாருங்க. ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து வல்லமை மகிமை இறங்குது. ஆசாரியர்கள் ஊழியமே செய்ய முடியாத அளவுக்கு அந்த மகிமை அங்க நிரப்பிட்டு, நான் சொல்றேன், காலை வெள்ளாட்டின் ரத்தம் இந்த மகிமையை கொண்டு வருமானால், ஜீவன் உள்ள தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஆலயமாய் மாற்றப்பட்டிருக்கிற நீ துதி செய்தால் அதை காட்டிலும் மேன்மையான ஒரு மகிமையை நீ காண முடியும். ஆமென். அந்த மகிமை வெளியரங்கமாகும். அந்த மகிமை வெளியரங்கமாகும் பொழுது உங்க வாழ்க்கையை மாற்றிடுங்க. நீங்க என்னத்தை ஜெபம் பண்றீங்க புரியுதா? உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்த ஜெபத்தை வச்சுட்டு ஜெப குறிப்பை வச்சு ஜெபம் பண்றது இல்ல. நல்ல கவனிய, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கோரும் பொழுது, உங்களுடைய உள்ளத்தை திறக்கும் பொழுது, அந்நிய பாஷையில பேசும் பொழுது பரலோகத்தோடு நீங்க கனெக்ட் ஆகுறீங்க. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய ஆவியோடு நீங்க கனெக்ட் ஆகுறீங்க. தேவனுடைய ஆவியோடு கனெக்ட் ஆகி நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த மகிமை உங்களை நிரப்ப ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. மகிமை நிரப்பும் பொழுது, மகிமை வெளியரங்கமாகும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறார். இப்படிப்பட்ட சமயத்தில் தான் பாருங்க, தீராத நோய்கள் சுகமாகிறது. ஆமன். நீண்ட நாட்களாக நடக்க முடியாத அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. தடைகள் மாறுகிறது. ஆமன். இந்த மகிமையை காண முடியாம, இதை விசுவாசிக்க முடியாம, இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்க முடியாம சத்துரு பாருங்க நம்முடைய கண்ணை என்ன செய்யறான், மறைக்கிறான். நாம அந்த சத்தத்தை நம்புறோம், இந்த சத்தத்தை நம்ப மாட்டேங்கிறோம். இது ஏதோ பிரசங்கம் பண்றாங்க, ஏதோ வந்த கேட்ட போன, இதெல்லாம் நடக்கும். உன் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கும், இந்த அதிசயம் நடக்கும். நீ ஜெயிப்ப, நீ தோத்து போக மாட்ட, நீ வெட்கப்பட மாட்ட. வெற்றி உன்னுடையது. ஏன்னா அந்த வெற்றி பெற்றவர் உன்னோடு கூட இருக்கிறார். வெற்றி பெற்றவர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த மகிமையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நீ போற இடமெல்லாம் மகிமை, நீ போற இடமெல்லாம் வெளிச்சம். நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருப்ப. வெளிச்சம் மேல வந்திருக்கு, ஒளி உனக்குள்ள இருக்கு. நீ இருளுக்குரியவன் அல்லப்பா. முதல்ல உங்க மனதை வந்து மாத்துங்க. நீ இருளுக்குரியவன் அல்ல, நீ வெளிச்சத்துக்குரியவன். ஆமே. அதனால எங்க நீ போனாலும் உனக்கு காவல் உண்டாயிருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க.
நான் என் மகிமைக்கு என்று, சத்தமா வாசிக்க மக்கள் எல்லாரும், நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி, நல்ல பாருங்க, நான் வாசிக்கிறேன், நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அவங்க மேல நல்ல கவனிய, இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் மேலையும் காவல் உண்டாயிருக்குமா? சொல்லுங்க, என்ன உண்டாயிருக்குமா? காவல் உண்டாயிருக்கிறது. அதான் இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு சொல்றாரு, இந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துறாரு. ஆமாம், இந்த சத்தியத்தை அநேகருக்கு நீங்க கொண்டு போங்க. ஆமென். உனக்கு காவல் உண்டாயிருக்கிறது, உனக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. உன்னை பாதுகாக்கிற உன்னையோடு கூட இருக்கிறா. அவர் சொல்ல, எதுக்கு நம்மளை படைத்தாராம் பாருங்க. ஆமென். என் மகிமைக்கென்று. அல்லேலூயா. என்னுடைய மகிமைக்கென்று நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன், உன்னை உருவாக்கி இருக்கிறேன், உன்னை படைத்திருக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. மகிமை இப்படி இந்த இது நீங்க விசுவாசிக்கும் பொழுது இந்த ஒரு எப்பவுமே நீ சொல்றேன் கேளுங்க, எப்ப நீங்க விடுதலையா இருக்கிறீங்களோ அப்பதான் தேவ சத்தத்தை நீங்க கேட்க முடியும். நீங்க நல்லா நீங்க புரிஞ்சுங்க. நீங்க நல்ல சந்தோஷமா நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கர்த்தர் பேசுவார். பாருங்க, ஆதாம் ஏவாளும் அந்த ஏதேன்ல எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க அப்படி ஜாலியாக என்ன செய்கிறாங்க, அப்படியே பேசிட்டு அப்படியே குளிர்ச்சியான வேலைகளிலே அப்படியே ஜாலியாக ஏதேன் என்ன செய்கிறாங்க, அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்படி வாக்கிங் போகிறப்ப கர்த்தர் அவங்களோட என்ன செய்கிறாரு, பேசிட்டு அப்படியே அவரும் பேசிட்டு இருக்கார். இவங்க ரெண்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் அங்கே தான் இருப்பார். ஆனால் அவர் என்ன செய்ய முடியாது. அதுதான் முக்கியம். சாலமோனுடைய நாட்களிலே ஏன் அவன் ஆலயத்தை கட்டினா அப்படின்னா, சமாதானம் இருந்தது, அமைதி இருந்தது, சந்தோஷம் இருந்தது. அவன் ஆலயத்தை கட்டினான். தாவீது நாட்களில் கட்ட முடியல, ஏன்னா சமாதானம் இல்லை, யுத்தம் நடந்துட்டு இருந்துச்சு. நல்லா கவனி, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சமாதானம், கர்த்தருடைய விடுதலை, அப்படியே இது ஃப்ரீயா சந்தோஷம். அதனால தான் கர்த்தர் எப்பொழுதுமே என்ன சொல்றாரு, என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன், என் சந்தோஷத்தை உனக்கு தருகிறேன், என் விடுதலையை உனக்கு தருகிறேன், என்னைய நம்பு, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணு, அமைதியாரு, உட்கார்ந்துரு, அமைதியாரு, அமர்ந்து இருந்து நான் தேவன் என்பதை நீ அறிந்து கொள். நான் அமர்ந்திருந்து என் சத்தத்தை கேளு. அது மட்டும் நம்ம செய்யறதில்ல. பாருங்க, நீங்க அமைதியா இருக்கும் பொழுது இந்த சத்தத்தை நீங்க என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். தேவ சத்தத்தை நீங்க கேட்க முடியும். இதெல்லாம் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவாரு. இந்த சத்தத்தை கேட்க கேட்க உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம், ஒரு வளர்ச்சி வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த மகிமை நல்ல கவனிங்க, இந்த மகிமை வெளிப்படுது. அவர் சொல்றாரு, நான் உங்களை சுற்றி அக்கினி மதிலா இருக்கிறதோடு மாத்திரமல்ல, உங்களை சுற்றி நான் மகிமையாவும் என்ன செய்றேன், நானே இருக்கிறேன். நல்ல கவனிங்க, தேவனுடைய மகிமை, இந்த காட்ஸ் பிரசன்ஸ். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பிரசன்னம். இந்த பிரசன்னம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பாருங்க, நம்ம மகிமையை நம்ம காண முடியும், நம்ம மகிமையை காண முடியும். அந்த மகிமையில ஒரு காரியம் தான் பாருங்க, இந்த மகிமையின் ஐஸ்வர்யம். சொல்லுங்க, நான் சொல்றேன், இத்தனை நேரம் நம்ம ஒரு ப்ரொடக்டரை நம்ம பார்த்தோம், அதாவது பாதுகாக்கிறவ நம்ம பார்த்தோம். இப்படி நம்முடைய ப்ரொவைடர் பாருங்க, அவர் சொல்ற மகிமை விளங்கும் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம். சொல்லுங்க, மகிமையின் ஐஸ்வர்யம். இந்த பிரசன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா தேவைகளையும் கர்த்தர் கொண்டு வருவார். ஆமே, அல்லேலூயா. தேவன் எங்கெல்லாம் போறாரோ அங்க அந்த மகிமை விளங்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா, அந்த மகிமை விளங்கும். இதுக்காக தனியா போய் நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க முதல்ல நம்பணும், இதை கர்த்தர் என்னோட இருக்காரு, மகிமை என்னோட இருக்கு. இதுக்காக நீங்க போய் தனியா ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்க பாருங்க, இந்த மகிமை நீங்க எடுத்து வாசிங்க. ஜான் சாப்டர், யோவான் 2ஆம் அதிகாரம், அதுல 2:11 வாசிங்க. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ தேவன் போய் நல்லா கவனிங்க, கானா ஒரு கல்யாணத்துல போறாரு, மகிமையை என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துறார். அப்புறம் என்ன அர்த்தம், நான் உன்னை சுற்றிலும் மகிமையா இருப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம், அற்புதம் செஞ்சுட்டே இருப்பார்னு அர்த்தம். என்ன செய்வாரு இந்த மாதம், இந்த வருஷத்துல. ஆமென். இதெல்லாம் நீங்க காணணும்.
அதுதான் கர்த்தர் பேசுறாரு. நீ அற்புதத்தை காணணும், உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீ ஒரு அற்புதத்தை காணணும். வேற என்ன? உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்க காணணும், உங்க பிசினஸ்ல ஒரு அற்புதத்தை காணணும், நம்முடைய ஊழியங்கள்ல அற்புதத்தை காணணும், நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் அற்புதத்தை காணணும். அல்லேலூயா, ஆமென். இப்போ என்னன்னா, இந்த அற்புதத்தை காண்றதுக்கு அங்க என்ன நடந்தது அதை நீங்க பார்க்கணும். அதான் அவங்க இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்டான வேலை அங்கதான். என்னன்னா, இப்போ எல்லாம் எங்க போறாங்கன்னா, இயேசுடைய அம்மாட்ட போறாங்க. நல்லா எங்க போறாங்க? இயேசுடைய அம்மாட்ட போறாங்க. இயேசுடைய அம்மாட்ட போய் என்ன சொல்றாங்க? ரசம். ஏன் இயேசுடைய அம்மாட்ட போய் ரசம்? இப்போ இயேசு எங்க அற்புதம் பண்ணாரா? அதுக்கு முன்னால் எங்கேயும் அற்புதம் பண்ணல. இவர் ஜீசஸ் அப்படிங்கிறது தான், அதாவது இன்னாருடைய பிள்ளைன்னு தான் தெரியுமே ஒழிய இவர் கடவுளால் அனுப்பப்பட்ட மெஸ்ஸியாங்கிறது யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. இப்போ எந்த அற்புதம் இவர் செய்யல. இவர் யோசேப்பு மரியாளுடைய மகன் தெரியும். இந்த குடும்பத்தை என்ன செஞ்சிருக்காங்க? கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஏன் மரியாள்கிட்ட போய் ரசம் தீர்ந்ததுன்னு சொன்னாங்க? சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, யோசேப்பும் மரியாளும் பணக்காரர்கள். இந்த முதல்ல நீங்கள் மனசில் வைக்கணும். இஸ் எ ரிச் ஃபேமிலி. புரியுதா உங்களுக்கு? அவங்கள்ட்ட சொன்னால் ஏதாச்சும் என்ன செய்யும்? இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? எங்கிட்ட சொல்லாத, அவர் இயேசுகிட்ட போய் சொல்லு, அவர் என்ன செய்கிறாரோ சொல்கிறாரோ அதன்படி. ஓ ஜீசஸ், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். அவர் என்ன சொல்கிறாரோ. இப்போ பாருங்க, மகிமை அங்கே இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க மகிமை இங்கே இருக்கு? உங்களுக்குள்ள மகிமை இருக்கு, ஆலயத்தில் மகிமை இருக்கு, உங்களுக்குள்ள மகிமை இருக்கு. அந்த மகிமை, ஆமென், அதை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த மகிமையின் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்க செய்யுங்க, அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. சிம்பிள்ங்க. ஆனா இதே நீங்க மதவாதிகள்ட்டையும் பரிசேட்டையும் சதிசேட்டையும் போனீங்கன்னா உங்க ஆளையே உங்களை மாத்திடுவான். அற்புதத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் கவனிங்க. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அப்படி விசுவாசம் அப்படி வளருது? எத்தனை பேர் ஆவியில் அப்படியே ஒரு எழுப்புதல் வருது? என் தேவன் நல்லவர் எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. பச்சை தண்ணிங்க. நல்லா கவனிங்க மக்களை, கவனி எப்படி அற்புதம் செய்யறாரு பாருங்க. பச்சை தண்ணி. சொல்லுங்க, பச்சை தண்ணி. இயேசுவின் நாமத்தில் உங்க மேல தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒன்றுக்குமே வழி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நன்மை நடப்பதற்கு என் வீட்டில் எந்த ஆதாரமும் இல்லை என்று சொல்வீர்களானால் உங்களுக்கு தான் கர்த்தர் இந்த காலை வெளியில பேசுறார். அற்புதம் உனக்குத்தான் நடக்க போகுது. அந்த மகிமை உனக்குத்தான் வெளியரங்கமாக போகுது. உங்களுக்கு தான் வெளியரங்கமாக போகுது. உங்களுக்கு தான் செய்ய போறாரு. உங்களுக்கு தான் செய்ய போறாரு. உங்களுக்கு தான் செய்ய போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஒன்னு செய்யல பாருங்க. அவருனால நல்லா நீங்க கவனிய, அவர் ரசம் உண்டாவதாக சொல்லி ரசம் உண்டாயிருக்குமா உண்டாயிருக்காதா? ஆனா அவர் செய்யல. நல்லா நீங்க கவனிக்க. எதுக்குற இது எல்லாம் அவர் எதுக்காக செய்யறாருன்னா, நம்முடைய விசுவாசத்தை வளர்த்துவதற்காக. நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். வார்த்தையை நம்பணும், அவரை நம்பணும். அதுக்கு தான் அவர் எஃபோர்ட் எடுக்கிறாரு. தண்ணியை கொண்டு ஊத்துங்கப்பா அப்படின்னாரு. அவங்க தண்ணியை ஊத்துனான். தண்ணியை ஊத்தினோன்னே எடுத்துட்டு போ அப்படின்ட்டாரு. அவன் ஒரு பேச்சுமே கேட்கல. என்ன செஞ்சுட்டான்? எடுத்துட்டு போயிட்டான். எடுத்துட்டு போயிட்டு அங்க சாப்பாட்டு கொடுத்த என்ன சொல்றான்? என்னப்பா எல்லாம் முதல்ல நல்ல ரசம் கொடுப்பாங்க, பின்னால தண்ணியை ஊத்திடுவானுங்க. நீ இத்தனை நேரம் வச்சுட்டு இப்போ என்ன செய்யற? நல்ல ரசத்தை கொடுக்கிற. அது எங்கு இருந்து வந்தது என்று வேலைக்காரர்களை தவிர வேறு ஒருவருக்கும் தெரியல. நான் சொல்ற இந்த வருஷம் முடியும் பொழுது உங்களுக்கும் தேவனுக்குமே அறிந்த ஒரு அற்புதத்தின் காரியத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அது யாருக்குமே விளங்காது, அது யாருக்குமே புரியாது. விளக்கி சொன்னாலும் அவங்களுக்கு விளங்க முடியாது. உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். ஏன்னு சொன்னா நீங்க அவருக்காக வாழ்ந்தீர்கள், அவர் சொன்னதை கேட்டீங்க, அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தீங்க, அவரை நம்புனீங்க, அவருடைய மகிமைக்கு இடம் கொடுத்ததுனால அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தேவன் ரொம்ப நல்லவருங்க. அவர் பாதுகாக்காதவர் மாத்திரம் அல்ல, நமக்கு ப்ரொவைடர், நமக்கு தேவையானதை அவரை கொடுக்கிறவர். நல்ல கவனிங்க மக்களை, நல்ல கவனிங்க. இயேசு எப்பொழுதுமே அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட கவனிய, இப்படிப்பட்ட நன்மைகள் நடப்பது கவனிய, தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு, தேவனிலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பலிபீடத்தில் நல்ல கவனிய அக்கினியானது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
தேவனுடைய பலிபீடத்துல இந்த அக்கினி அணையவே கூடாது. நல்ல கவனிங்க, என்ன செய்யக்கூடாது? அணையவே கூடாது. என்ன செஞ்சிருமா? எரிஞ்சுட்டே இருக்கணுமா. எப்பொழுதுமே என்ன செய்யணும்? நல்ல கவனிய, நல்ல கவனிய. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஆலோசனை வாசிங்க. லேவியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்களேன். சீக்கிரமா லேவியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. இயேசு நல்லவ, சீக்கிரமா வாசிங்களேன். பாருங்க, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் என்ன செஞ்சிருக்கும்? எரிந்து கொண்டே இருக்கும். அது ஒரு பொழுதும் அவிழ்ந்து அணைஞ்சு போகவே கூடாதுங்க. நல்லா கவனிங்க, எத்தனை கவனிக்கிறீங்க? தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா பலிபீடத்தில் அக்கினி என்ன செய்யக்கூடாது? அணையக்கூடாது. அணையக்கூடாது. அணையாமல் இருப்பதற்கு என்ன அதுல ஊத்தணுமா? வாசிங்க. அதே 24:2 வாசிங்க. லேவியர் 24:2 வாசிங்க. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை அவங்கள கொண்டு வரும்படி என்ன செய்ய கட்டு. நல்லா நீங்க கவனிங்க மக்களே, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கவனிக்கிறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. நல்லா கவனிங்க. உங்களை ரொம்ப ஆண்டவர் நேசிக்கிறாரு. உங்க குடும்பத்தை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறாரு. ஊழியக்காரனா புல்பிட்ல இருந்து மனதார நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. நீங்க வெக்கப்பட்டு போகவே மாட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தான் கர்த்தர் இவ்வளவு மேலான சத்தியங்கள் எல்லாம் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறாரு. விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. நல்லா கவனிங்க. இப்ப எப்பொழுதுமே எரியணும், அணைஞ்சு போக கூடாது. அப்படின்னா என்ன? எப்போ ஒரு பிள்ளைங்க எப்பொழுதுமே ஜெபம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்றோமா? இது அணைஞ்சு போகாம இருக்கிறது எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? முடியாது நம்மளால. இன்னைக்கு ஜெபம் பண்றோம், நாளைக்கு ஜெபம் பண்ண முடிய மாட்டேங்குது. காலையில ஜெபம் பண்றோம், சாயங்காலம் ஜெபம் பண்ண முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு பலன் இருக்கு, நாளைக்கு பலன் இல்ல. இன்னைக்கு மனைவி ஈன்னு இழிக்கிறா, சந்தோஷமா ஜெபம் பண்றோம். நாளைக்கு புருஷன் ஈன்னு இழிக்கிறா, சந்தோஷமா ஜெபம். நாளைக்கு குரங்கு மாதிரி இருக்கிறான். எங்க போய் ஜெபம் பண்றது? வீட்டுல ஒரு நிம்மதி இல்ல. காலையில சந்தோஷமா இருக்கு, சாயங்காலம் சண்டையா இருக்கு. எங்க போய் ஜெபம் பண்றது? முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நோ, அது எரிஞ்சு கொண்டே இருக்கணும். நல்ல கவனிய. இதுக்குத்தான் கவனிய, நொறுக்கப்பட்டார் இயேசு, பிழியப்பட்டார் கெத்செமனில. கெத்செமனினா செக்கு பிழிகிற இடம். அது ஒலிவ தோப்புல போய் ஜெபம் பண்றாரு, கெத்செமனில ஜெபம் பண்றாரு. அப்படின்னு என்ன? கெத்செமனி ஒலிவ மரங்கள் நிறைந்த காடு. அங்கு செக்கு எண்ணெய் ஆட்டுகிற இடத்துல வழக்கமா போய் அவர் ஜெபம் பண்ணுகிறவர். ஏன்னா அவர் ஆவியில பார்க்கிறாரு, ஒரு நாளைக்கு என் பிள்ளைகள் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும்படியாய் நான் செக்கிலே பிழியப்படுவது போல இவருடைய பாவங்களுக்காய் நொறுக்கப்படுகிற ஒரு நாள் வருகிறது. அப்படி நான் நொறுக்கப்படும் பொழுது, அப்படி இவர்களுக்காக என் ஜீவனை நான் கொடுக்கும் பொழுது உன்னதத்திலிருந்து ஆவியானவர் ஊற்றப்படுவார். அந்த அபிஷேக எண்ணெயினாலே இவர்கள் நிரப்பப்படுவார்கள். அந்த ஆவியானவர் அவர்களுக்குள் வாசம் செய்வார். இவர்கள் ஆலயமாய் மாறுவார்கள். அவர்கள் அவரை விட்டு பிரிய மாட்டார், இவர்களும் அவரை விட்டு பிரிய மாட்டார்கள். நான் அவருடைய தேவனாயிருப்பேன், இவர்கள் என்னுடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள். நான் அவர்களுக்குள் இருந்து அவர்களை எரிய செய்து கொண்டே இருப்பேன். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலிபீடத்தில் அக்கினி அணைந்து போக கூடாது. அவர் எவ்வளவு நல்லவருங்க. நான் சொன்னேன், ஆமா, பலிபீடத்தின் அக்கினி அணைந்து போகவே கூடாது. அப்பதான் எங்கிட்ட உனக்கு ஆசீர்வாதம் வரும். ஆனா உன்னால செய்ய முடியாதனால நான் வாக்கு கொடுத்தவர் நான் மாறல. என்னையே நான் உனக்கு கொடுத்தேன். உனக்காக நான் நொறுக்கப்பட்டேன், உனக்காக நான் அடிக்கப்பட்டேன், உனக்காக நான் பிழியப்பட்டேன். உன் நிந்தைகளெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் உனக்கு கொடுத்திருக்கேன். அவர் உனக்குள்ள இருக்கிறதுனால தான் நீ அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சாலும், மங்கி எரிகிற திரியா இருந்தாலும், நெறிந்த நாணலாய் இருந்தாலும், உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறதுனால தான் நானும் நீங்களும் நிர்மூலமாகாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்ப போய் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறாரு. நேத்து நீ ஜெபம் பண்ணலன்னு தள்ளி விடல, நேத்து நீ இந்த மிஸ்டேக் பண்ண தள்ளி விடல, நேத்து நீ வேதம் வாசிக்கலன்னு தள்ளி விடல.
இதெல்லாம் மனுஷனுடைய பொய்கள், மனுஷனுடைய தேவையற்ற கற்பனைகள். இதுக்கெல்லாம் நீங்க செவி கொடுக்க கூடாது. நம் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எந்த சூழ்நிலையில விட்டு தைரியமா நீங்க போறீங்க. ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த மகிமையை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய இதெல்லாம் உங்களுடையதாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவனையே உங்களுக்காய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் சொல்லுகிறார், என் மகிமையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். உன்னை சுற்றி என்னுடைய காவல் உனக்கு உண்டாயிருக்கிறது. என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஓ, உன்னை சுற்றி என்னுடைய தூதர்கள் பாளையம் இறக்கி இருக்கிறார்கள். உன்னை சுற்றி உன் குடும்பத்தை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாக இருக்கிறேன். வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, அவர் நம்மளை சுற்றி இருக்கிறதுனால உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். சொல்லுங்க, உங்களை தொடுகிறவன். பக்கம் சொல்லுங்க, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. இந்த மகிமையின் ஐஸ்வர்யங்க. அல்லேலூயா. இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் தெரியுமா? இதெல்லாம் நம்பணும். நீங்க காசே இல்லாம அற்புதம் நடக்கும். காசே இல்லாம ரசம் வந்துருச்சுங்க. காசே இல்லாம ஏன்? மகிமையின் ஐஸ்வர்யம். அதான் சொல்றாரு, இந்த மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். பக்க சொல்லுங்க, நீ மகிமையின் ஆலயம். உன்னை கர்த்தர் மகிமைப்படுத்துவா. கை கொடுத்து சொல்லுங்க, நீ மகிமையின் ஆலயம். சொல்லுங்க, தேவன் மகிமையானவர். நல்லா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நீ மகிமையின் ஆலயம். கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவா. அவர் மகிமைப்படுத்துவார். உன்னை மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. அந்த மகிமை வெளியரங்கமாக போகுது. என் மகிமை வெளியரங்கமாகும், என் மகிமை வெளியரங்கமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகிமை எப்படி வெளியரங்கமாச்சு? தண்ணீர் திராட்சரசமா மாறி வெளியரங்கமாச்சு. அது மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன், ஏதெல்லாம் பச்சை தண்ணியை போல விலை மதிப்பற்றதாய், கனவீனமாய், நொறுக்கப்பட்டதாய், இடிந்ததாய், பொருளற்றதாய், கனவீனமாய் இருக்கிறதோ அத்தனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, ஆமென், அது உங்களுடைய கண்கள் காணும்படியா அந்த மகிமையை கர்த்தர் வெளியரங்கமாக்குவார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலா இருப்பார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவர் பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, உடைய தேவைகளை எல்லாம் அற்புதமா இந்த வருஷத்துல சந்தி. எப்பொழுதுமே அவர் அப்படித்தான். ஆனா நாம நம்புறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? நாம யாரோ ஒரு சொல்ற ஒரு இயேசை கேட்டுட்டு கிடக்கிறோம் பாருங்க. நல்லா கேளுங்க, நீங்க பைபிள் சொல்ற இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இந்த அக்கினி நல்ல கவனிய, அது தேவன். சொல்லுங்க, அது கர்த்தர். சொல்லுங்க, சொல்லுங்க, அது கர்த்தர். அல்லேலூயா. ஏன்னா அவர் பட்சிக்கிற அக்கினி. நல்ல கவனியா, அவர் பட்சிக்கிற அக்கினி. பட்சிக்கிற அக்கினின்னு நம்மளை நிறைய பேர் பயமுறுத்திட்டாங்க. நானே ரொம்ப நாள் பயந்துட்டு இருந்தேன். ஓ, ஆண்டவர் என்ன செய்றாரு? பட்சிக்கிற அக்கினி, பட்சிக்கிற அக்கினின்னு சொல்லி நம்மளை போட்டு நிறைய பேர் பட்சித்துட்டு இருந்தாங்க. ஆனா பைபிளை நல்லா பார்த்தா சொல்றாரு அவரு, நான் உன்னை பட்சிக்கிறதுக்கு இல்லப்பா, கூட உன் சத்துருக்களை பட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? வாசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். ஆமென். 14ஆம் அதிகாரம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. 17 18 வாசிச்சு பாருங்க. ஆமென். நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர்கள் அறிவார்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க. உபாகமம் 9:3 வாசிங்க. 9:3 வாசிங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் யாரு? பட்சிக்கிற அக்கினி. யாருக்கு பட்சிக்கிறவரு? உன் உங்களை பட்சிக்கிறவர் அல்ல. நிறைய பேருக்கு நம்ம கேட்டு என்ன கர்த்தர் பட்சிக்கிறது, நம்ம என்ன செய்துக்கோம், ஐயோ கர்த்தர் பட்சிக்கிறவர். கர்த்தர் நம்மளை பட்சிக்கிறதுக்காக நம்மோடு இல்லை. ஆமென். அப்படி பட்சிக்கிறதா இருந்தால் நம்ம என்னைக்கோ இப்படியே போயிருப்போம். அவர் நம்மளை பட்சிப்பதற்காக நம்மோடு கூட இல்லை, நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக இருக்கிறாரு. உன் சத்துருக்களை பட்சிப்பதற்காக அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் கர்த்தர். சொல்லுங்க, அவர் கர்த்தர். சொல்லுங்க, அவர் கர்த்தர். இப்ப பாருங்க, நல்லா நீங்க கவனிங்க. அக்கினி தேவ ஜனங்களுக்கு முன்னால போயிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க. அக்கினி தேவனுடைய ஜனங்களுக்கு, கவனிக்கிறீங்களா? தேவனுடைய ஜனங்களுக்கு முன்னால போயிட்டு இருக்கு. இப்போ பார்வோனுடைய படை வந்தோன்னு கவனிங்க. இயேசுவின் நாமத்தில் அக்கினியை பின்னால போன்னு யாரா சொன்னாங்களா?
சொல்லுங்க. மோசே சொன்னாரா அப்படியே இருந்த இடத்துல எல்லாம் அப்படியே அப்படியே இருங்க, எல்லாம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம், அக்னி என்ன செய்வோங்க பின்னால போய் சொன்னாங்களா? சொல்லுங்க. இல்ல, சத்துரு வரும் பொழுது, நல்ல கவனிய, சத்துரு வரும் பொழுது கர்த்தர் எப்படி வார்த்தையில உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை பாருங்கள். அவர் சொன்னதை நானும் நீங்களும் மறந்து போகலாம், சொன்னவர் மறக்க மாட்டார். அவர் சொன்னார், என் ஆலயத்தை சுற்றிலும் பாதுகாப்பு உண்டாயிருக்கும், போகும் பொழுதும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், வரும் பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவாய், என் ஆலயத்தை சுற்றிலும் நான் பாளையம் இறக்கி நான் பாதுகாப்பேன், உன் மீது என் கண்களை வைத்திருக்கிறேன், உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான், ஒரு சத்துரு உனக்கு உட்புக முடியாது என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப கர்த்தர் முன்னால போயிட்டு இருந்தவர் பாருங்க, செங்கடல் பிளக்குது, ஆமென், வழி நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ பார்வோன் வந்தோன்ன யாரும் சொல்லலையே, இவனுக்கே தெரியாது பாருங்க, கர்த்தர் அப்படியே அந்த அக்னியை பின்னால வராரு, ஆமென் சொல்லுங்க. பின்னால வந்து பார்வோனின் படையை அப்படியே முழுகடிச்சு போட்டார். இயேசுவின் நாமத்தில் சொல்ற, இந்த நிமிடம் வரைக்கும் உன்னை பின்தொடர்ந்து வந்த பயங்களும் வேதனைகளும் நெருக்கங்களும் இயேசுவின் நாமத்திலே இங்கிருந்து நீங்க போவதற்கு முன்பாக அவைகள் எல்லாம் மூழ்கி வெளியே போகும்போது நீங்கள் அற்புதத்தை மாத்திரம் காணும்படியாய், நல்ல செய்திகளை மட்டும் கேட்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த படைகளை அவங்க பார்க்கவே இல்லைங்க, அதுக்கப்புறம் அவங்க பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்று கண்ட எகிப்தியனை காணப்பாடு. ஏன் தெரியுங்களா? இந்த அக்னி செஞ்ச வேலை. உங்கள்கிட்ட இருக்க அக்னி சாதாரண அக்னி இல்லைங்க, இதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா, நான் அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படிப்பட்ட ஒரு நீங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்டிருந்தாலும் இன்றைக்கு எழுந்து துணிந்து நிமிர்ந்து நின்று சொல்லுங்கள், கர்த்தர் என்னை சுற்றிலும் அக்னி மதிலா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருக்கிறார், அந்த மகிமை உங்களோடு வாசமா இருக்கிறது. அவர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இந்த வருடம் முழுவதிலும் இந்த அக்கினி மதிலுக்குள்ளான பாதுகாப்பும் இந்த மகிமையினுடைய அற்புதங்களையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள்.